சார் வணக்கம். வணக்கம் சார். ஜி.கே. மணியை பாமகவிலிருந்து நீக்குவதா இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. ஆமாம். நீங்களும் பாமகவில் பயணித்தவர் தான். ஆமாம். யார் சார் ஜி.கே. மணி? அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுக்கப்புறமா அவர் நீக்கினது சரியா? ஜி.கே. மணிக்கு அந்த கட்சியில் ஒரு பேரே இருக்குது. அதாவது ஓய்வறியா உழைப்பாளி அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. அவர் அதுக்கு பொருத்தமான ஆள் தாங்க. ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சியில் ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும்னா கூட அவரே தான் போவார் கடைக்கு. அவரே தான் போவார். அவர் அந்த கௌரவம்லாம் பார்க்க மாட்டார். அவரோட உழைப்பு அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஈடுகட்ட முடியாத ஒன்று. அதுக்கு பதிலாக வேறு யாரையும் சொல்ல முடியாது. நம்ம அந்த அளவுக்கு அந்த கட்சிக்காக உழைச்சிருக்கார் அவர். அந்த உழைப்பை அசிங்கப்படுத்துகிறாங்க. இப்போ இந்த மரியாதைக்குரிய ஜி.கே. மணி அவர்கள் உழைத்த உழைப்பில் 1% கூட எந்த விதமான கஷ்டத்தையும் அனுபவிக்காதவர்கள் தான் இன்றைக்கி அவரை துஷ்பிரயோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவரை பற்றி அவ்வளோதான் சொல்ல முடியும் நான். ஏன்னா அவர் ஜி.கே. மணி இல்லைன்னா கட்சியே இல்லைங்க. காடு மோடு எங்கெங்கே ஐயாவை கூட்டிகிட்டு போயிடுவார். ஐயா சொல்கிறத கண் அசைவுக்கு அவர் செயலில் காட்டிடுவார். எப்போவுமே அவர் என்ன நினைக்கிறாரு, ஐயா என்ன நினைக்கிறாருங்கிறத சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்கிறவர் தான் ஜி.கே. மணி அவர்கள். இந்த யாராருக்கெல்லாம் பாமக அந்த உலகத்தில் தெரியுமோ அத்தனை பேருக்கும் ஜி.கே. மணியை தான் தெரியும். இப்போ சொல்கிறவங்கள பற்றி யாருக்கும் தெரியாது. இவங்க இந்த கட்சிக்காக என்ன இவங்களோட இழப்புங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியலை. கட்சிக்காக இழப்பு ஏற்படுத்தினவங்க, சிறைக்கு சென்றவங்க, பல இடங்களில் பிரச்சனைகளை சந்தித்தவங்கலாம் கம்முன்னு தான் இருக்காங்க. ஆனால் ஒன்றுமே செய்யாமல் கட்சிக்கு ஒரு துரும்ப கூட தூக்கி போடாமல் ஒரு கொள்ளை வாசப்படியாக வழியாக உள்ளே இன்றைக்கி கட்சி எங்களுதுன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இவர் எப்போ வந்தார் சார்? ஜி.கே. மணி எப்போ ராமதாஸோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்தார்? எப்போ கட்சின்னு ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்தே ஜி.கே. மணி ஐயாவோட தான் இருக்கார். அவர் ஐயாவை அவரையும் பிரிக்க முடியாதுங்க. அதாவது மரியாதைக்குரிய ஜி.கே. மணி அவர்கள், இசைக்கு படையாச்சி, வடிவேல் ராவணன், இவங்கெல்லாம் எப்போவுமே அவங்கள யாரையும் இது பண்ண முடியாது. இப்போ இவரை கூட வடிவேல் ராவணனை மிரட்டி தான் கூப்பிட்டு போயிருக்காங்களே. அவர் விருப்பப்பட்டெல்லாம் போகல. ஏன்னா தெரியும் அவருக்கு ஐயாவோட மூமெண்ட் என்னன்னு. ரெண்டாவதுங்க, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி உருவானது, அந்த கட்சியினுடைய வரலாறு என்ன. இப்போ திலகபாமான்னு ஒரு அம்மா அந்த கட்சியில் பேசிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி எப்போ கட்சிக்கு வந்துச்சுன்னா நான் இருக்கும்போது தான் வந்துச்சு. அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்ததே மரியாதைக்குரிய ஜி.கே. மணி தான். அவங்களுக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்மந்தம், இந்த கட்சியில் அவங்க என்ன மாதிரி சிறைக்கு சென்றாங்களா, என்ன பண்ணுறோம், வாயால் பேசினா மட்டும் கட்சி கிடையாதுங்க. ஒரு கட்சிங்கிறது இந்தியாவிலேயே ஒரு சாதிய கட்சி ஆரம்பித்து அது பார்லிமெண்ட் வரைக்கும் கொண்டு நிறுத்தின ஒரே சாதனையாளர் மருத்துவர் ஐயா மட்டும்தான். இவங்கெல்லாம் இடையில வந்தவங்க. இப்போ நானும் இடையில தான் போனேன். நான் போய் புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட இவங்க புரிஞ்சுக்கலேன்னு வேதனையாக இருக்குது எனக்கு. இன்னும் அவருடைய பையனே புரிஞ்சுக்கலையே அவரை பற்றிங்கிறது தான் ரொம்ப தர்மசங்கடமான சூழ்நிலையாக இருக்குது. இன்னைக்கு ராமதாஸை தவறாக வழி நடத்துறதே ஜி.கே. மணின்னு குற்றச்சாட்டு. கட்சி விரோத செயல்பாடுகளில் அவர் ஈடுபடுறாரு தான் நிற்கிறார். மருத்துவர் ஐயா பல பேரை வழி நடத்துவார். இப்போ கொஞ்சம் உடம்பு முடியலையே தவிர இந்தியாவுக்கே வழிகாட்டுவார் அவர். ஏன்னா அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்கிட்டலாம் அவர் தன்னுடைய கருத்தை கொண்டு போய் சேர்த்தவர். அவருக்கு தெரியாதவங்களில் இன்றைக்கி முலாயம் சிங் யாதவாக இருக்கட்டும், இப்போ லாலு பிரசாத் யாதவாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் எம்பிசிக்காக ஃபைட் பண்ண சொல்லி அகில இந்திய எம்பிசி குழுவிலே பொறுப்பாளர் இருந்தவர் தான் ஐயா. அவங்களுக்கே வழிநடத்த போயிட்டார். அதனால் இவங்க நினைக்கிற அளவுக்கெல்லாம் இவர் போய் அவரை வழிநடத்த வேண்டிய அவசியம் இல்லை. யாருமே வழிநடத்த வேண்டிய அவசியமே இல்லை மருத்துவர் ஐயாவை. எனக்கு தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டில் இருக்க எத்தனை கட்சி தலைவர்களுமே யாருமே இது வரைக்கும் மருத்துவர் ஐயாவை பற்றி நேரடியாக பேச மாட்டாங்க. மறைமுகமாக ஏதாவது விமர்சனம் பண்ணுவாங்களே தவிர நேருக்கு நேரம் அவரை பற்றி பேச மாட்டாங்க. தினசரி மக்களுக்காக தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் சொல்லியிருக்கார், என்னுடைய கருத்து என்றைக்கு வரல அன்றைக்கி நான் மறைந்து விட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவார். மக்களுக்காக தான் கருத்து சொல்கிறார் அவர். அதனால் இவங்க இதெல்லாம் கேலி கூத்தாக இருக்குது. இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வாய் இருக்குன்னா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பல பேருக்கு வழிகாட்டியாக இருந்தவர் மருத்துவர் ஐயா. இன்றைக்கி மரியாதைக்குரிய ஜான் பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும், பசுபதி பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும், ஏன் சீமானே, இவ்வளோ பேருக்கு இன்றைக்கி வேல்முருகன், இவ்வளோ பேருக்கும் வழிகாட்டியாக இருந்த மருத்துவர் ஐயாவுக்கு வழிகாட்டுறதுக்கு இன்னொரு ஆள் தேவையா? தொடர்ச்சியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தைலாபுரம் தோட்டத்தை திமுக ஆக்கிரமிச்சிட்டுன்னு சொல்லி கொஞ்சம் நாளைக்கு மட்டும் இதுவே கேவலம். நம்ம வீட்டுக்குள்ளே இன்னொருத்தன் குடி வந்துட்டான்னு சொல்கிறதே கேவலம் இல்லையா? இந்த அளவுக்கு கேவலமான அரசியல்லாம் பண்ணக்கூடாது. இல்லை, பாமகவை பிளவுபடுத்துறதுக்கு ராமதாசனுடைய வயது மூப்பை பயன்படுத்தி திமுகவை சேர்ந்தவர்கள் பின்னாடி இருந்து தான் ஜி.கே. மணி இயக்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. இப்போ கூட அவர் திமுகவுக்கு எதிராக தானே ஐயா கருத்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போ போடுற திட்டங்கள் எல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இது மாதிரி அதை பண்ணு இதை பண்ணுன்னு திமுகவுக்கு ஐடியா தான் கொடுத்துட்டு இருக்காரு. தவிர அதான் சொல்லிட்டேனாங்க, மருத்துவர் ஐயாவுக்கு வழிகாட்டுறது அளவுக்கு இங்கே யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை.
இப்போ இருக்கிறவங்களுக்கும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் சரி, அவருடைய சிந்தனைகள் எல்லாமே நாட்டை தோண்டி இருக்கும். முதல்ல வந்துங்க அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடை இதை சொல்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் கேளுங்க. பாமகவுடைய கோட்பாடு என்னன்னு கேளுங்க. வெறும் அதாவது அவர் எப்போ வந்து கட்சி தலைவர்னு ஒருத்தரை நியமிச்சுக்கிட்டார், ஜாதி சங்கத்துக்குன்னு ஒருத்தரை நியமிச்சுக்கிட்டார், பிரித்து பண்ணார். இப்போ ரெண்டுக்குமே நான் தாங்கிற மாதிரி ஆகி போச்சு. இப்போ ஜாதி சங்க தலைவர் எப்படி கட்சி தலைவர் ஆக முடியாது. அதை எல்லாத்தையுமே அவர் பிளான் பண்ணி பண்ணார். அவருடைய எல்லா திட்டங்களையும் இன்றைக்கி வந்து நாசமாக்கி இவங்களுக்குள்ளே தான் ஊடுருவல். இவங்க இந்த வெளியே இருந்து பேசுகிறவங்க மூலமாக தான் ஊடுருவல் நடந்து பாமகன்ற ஒரு 3வது இடத்துல இந்த கட்சி வந்து உடைக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி. அது காரணம் இவங்க தான். அவர் யார்ட்டையும் பேச மாட்டார். ஐயாட்ட போய் யாரும் பேசி சால்வ் பண்ணவும் முடியாது. கட்சி உடையலன்னு அவங்க சொல்றாங்க. 99% இங்கே தான் இருக்கு. சரி, நிறுவனராகவும் ராமதாஸ் தான் இருக்காரு, அவர் தான் நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்கள் யார் சொல்கிறதுக்கு சொல்கிறாங்க? இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்கள் யார் முதல்ல? நீங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க போய். அதான் அவர் போட்டு வச்ச வழியில் தான் நீங்களும் போகிறீங்க. உங்களுக்குன்னு புது வழி அவர் தான் சொன்னார். அவங்கள நீங்கள் எதாவது வேறு ஏதாவது ரூட் இருந்தால் எடுத்துங்கன்னு சொன்னார்ல, வேறு கட்சி ஆரம்பிச்சிங்கன்னார்ல. நீங்கள் அவ்வளோ திறமையானவங்களாக இருந்தால் வேறு பேனரில் போயிடலாமே. பேனரே அவர் கண்டுபிடிச்சது தானே சார். அதாவது இயக்குனரே அவர் தான் இப்போவும் இயக்கிட்டு இருக்காரு. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் தான் இயக்கிட்டு இருக்காரு. நீங்கள் சாப்பிட்டீங்களா, போயிடணும் விருந்துக்கு வந்தீங்க, இல்லை அவரோட சேர்ந்து இருக்கணும். அதை விட்டு அவர் நான் தான் கட்சின்னு சொல்கிறது வந்து இது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க சார். நான் இல்லை, நீங்கள் எந்த அரசியல் கட்சி தலைவரை கேட்டாலும் இதை ஏற்றுக்க மாட்டேங்க. அவர் இப்போ இவங்க போய் கூட்டணி பேசட்டுமே, பேசி பார்க்கட்டுமா போய். இப்போ அதாவதுங்க இந்த திரைப்பட நடிகர், அதாவது அந்த அரசியலுக்கே லாய்க்கெல்லாம் ஏதோ ரோட்டில் சுற்றுற ஒரு ஆள், அவன் அதான் எழுதி கொடுக்குறத படிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. அந்த ஆள் வீட்டை தேடி இவர் எதுக்கு நீ தூது அனுப்புறீங்க? அவர் நமக்கு தலைவரா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு பொதுவான விஷயம், அதுக்காக கூப்பிட போகணும்னு சொல்கிறாங்க. யாருங்க? ஜாதிவாரி கணக்கை எடுக்க சொல்லி மத்திய அரசு சொல்லிட்டு சார். இவர் எல்லாமே அதாவதுங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். எதுவுமே தெரியாமல் முட்டாள்தனமாக எதையாவது பேசிக்கிட்டு ஜாதிவாரி கணக்கு எடுப்பது சொல்லி மத்திய அரசு அறிவிச்சிட்டாங்க. அது தன்னால் தான் நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்காக இந்த சீனெல்லாம் போடுறாரு இவர். மாநில அரசு எடுக்கணும், மத்திய அரசே எடுக்கணும்னு சொல்லும்போது மாநில அரசு எடுத்தானே ஆகணும். இந்த குறைஞ்சபட்ச இது கூட இல்லாமல் எப்படி அவர் வந்து அரசியலுக்கு வந்தாருன்னு எனக்கு தெரியலைங்க. அதாவதுங்க மத்திய அரசு நாங்கள் வந்து இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறோம், அடுத்தது ஜாதிவாரி கணக்கெடுப்போம், அது கூடவே நாங்கள் எடுக்க போகிறோம்னு அவங்க அறிவிச்சிட்டாங்க. இனி நிறுத்த முடியாது. அதை அப்படி நடக்க போகிற ஒரு விஷயத்தை இவர் என்ன அவர் என்ன அவ்வளோ பெரிய இவர் அவர் அந்த தம்பி இல்லை? அவருக்கு முதல்ல இந்தியா இந்த தமிழ்நாட்டில் எத்தனை ஜாதி இருக்குன்னு தெரியுமா? அவர் ஏதோ சினிமாவில் வராரு, ஏதோ நடிப்பார், அப்புறமா வீட்டுக்குள்ளே போய் படுத்துக்குவார். வேறு யாராவது அசைன்மெண்ட் கொடுத்தாங்கன்னா வருவார். அவரை ஒரு ஆளுன்னு நினச்சி அவர் வீட்டுக்கு இவர் போகிறாரு, ஆள் தூது அனுப்புகிறாரு. ஏன் இப்போ இப்போ வேறு கட்சிக்காரங்களா இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு பேச வேண்டியதானே ஜாதிவாரி கணக்கெடுப்பு வலியுறுத்தும் அப்படின்னு? இல்லை, எல்லாரும் வந்திருக்காங்களே சார். இப்போ 2 பேரும் ராமதாஸும் போராட்டம் நடத்தினாரு, அன்புமணியும் நடத்தினாரு. அதில் அன்புமணி தரப்பு அந்த போராட்டம் நடத்தும் போது பல கட்சியை சேர்ந்த தலைவர்கள் வந்தாங்க, கூட்டமாக அதிகமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ரைட்டு. போன தலைவர்கள்லாம் யாருங்க? எல்லாருமே இவர மாதிரி தூக்கி வீசப்பட்டவர்கள். அங்கே போய் உட்கார்ந்தவங்க எல்லாருமே டிடிவி தினகரன். அவருக்கு என்ன ஓட்டு வாங்கி இருக்குன்னு எனக்கு தெரியல இது வரைக்கும். அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கார் தன்னைத்தானே. முதல்ல வந்து என்ன சொன்னார்னா, நான் அங்கே வந்து சில்பர் செல் வச்சுருக்கேன், எடப்பாடியை காலி பண்ணுவேன்னு சொன்னார். அவர் 5 வருஷம் முழுசாக இருந்துட்டு போய் திருப்பி அடுத்த தேர்தலில் சந்திக்க போகிறார். இது வரைக்கும் அங்கே எதையும் பண்ண முடியல. எல்லாமே வீணாக போன டிக்கெட்டு சார், வேறு வழியே இல்லை. இப்போ இவங்கெல்லாம் உட்கார்றதுக்கு ஒன்றும் சீட் இல்லை. அதனால் இந்த இவர் கூப்பிட்டோன்னா இவரோட போய் உட்காந்து, இதுவும் செல்லாத டிக்கெட்டு, எல்லா செல்லாத டிக்கெட்டும் ஒன்றா உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒன்று உளறி வச்சுட்டு போயிருக்கு. அதெல்லாம் ஒரு கணக்கில் எடுத்துக்க முடியாதுல்ல நீங்கள். இப்போ என்ன அங்கே போய் இவர் பேசி ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன சார் பேசுகிறது, கருத்து சொல்கிறது? நீங்கள் முடிவு காணணும். மருத்துவர் ஐயா வந்து எல்லாத்துலேயும் முடிவு கண்டிருக்காரு. எந்த ஒரு சைட்லையுமே தன்னுடைய போராட்டத்தை திரும்ப 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 நடத்தி அதுக்கான என்ன முடிவு அப்படிங்கிறத கண்டிருக்காரு. எல்லா விஷயத்துலையுமே எதையுமே அவர் பாதியில் விட்டுட்டு போனதில்லை. அவர் சொன்ன பிறகு தான் மதுக்கடைகளை வந்து ஹைவேல இருக்கக்கூடாதுன்னு எடுக்க வைக்கிறது காரணமே மருத்துவர் ஐயா தானே. அடுத்து நாங்கள் வந்து மதுக்கடைகளை வந்து ஒழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறோம்னு சொல்கிறது யார் சொல்ல வச்சது? மது ஒழிப்புன்னு ஒன்று எடுத்தது தமிழ்நாட்டில் எடுத்த ஒரே ஆள் யாருன்னா மருத்துவர் ஐயா மட்டும்தாங்க. அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, குடி நோயாளிகளை உருவாக்குகிறீர்கள். குடியக்காரனை உருவாக்கணும்னு சொல்லலை, குடி நோயாளிகளை நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க. இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்தை வந்து முதலாக இந்த இந்தியாவிலேயே பதிவு பண்ண ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா தான். அதில் வந்து அவர் வெற்றி கண்டார். கோர்ட்டும் ஆர்டர் போட்டுச்சு, அவரும் வெற்றி கண்டார். இது மாதிரி நீங்கள் உங்களுடைய போராட்டங்கள், நீங்கள் பேச வேண்டியது எல்லாமே வந்து அவர் விட்டு, அதான் சார் அவர் என்னத்தை மென்று போட்டாரோ அதை எடுத்து திருப்பி மெல்றீங்க. நீங்கள் புதுசாக எதையும் செய்ய முடியாது. சாதிவாரி கணக்கெடுப்பு மருத்துவரியாவோட கொள்கை அது. வேறு என்ன உங்களால் பண்ண முடியும்? இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறோம், எடுத்துட்டா என்ன நடக்க போகுது? இப்போ எடுத்துட்டா ஷெட்யூல் காஸ்ட் தான் அதிகமாக இருக்காங்க.
அப்போ எங்கே ஒன்றை மூஞ்சி வச்சுக்குவீங்க? அப்போ இருக்கிறதும் பிடுங்கிட்டு விடுவாங்க. அவ்வளோதான் நடக்கும். இவங்க பண்ணுற வேலை என்னன்னா, அது உண்மை இது இல்லைன்னு ஒத்துக்கணும். இதை சும்மா வந்து இப்போ நான் ஒரு கம்யூனிட்டியில் இருக்கேன், இப்போ முக்குளத்தோர் இருக்காங்க, எல்லோரும் நாங்கள் தான் சொல்கிறோம். பட் கம்யூனிட்டி ரீதியாக நியாயத்தை பேசணும்னா ஷெட்யூல் கேஸ் தான் இருக்காங்க, இந்தியா லெவல்லையும் சரி, தமிழக லெவல்லையும் சரி. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எத்தனை தலைகள் இருக்குன்னு எண்ணி அவங்களுக்கு என்ன அதை கொடுங்கன்னு தானே சொல்றாங்க. அதுதான் எடுக்க சொல்லிட்டோமே சார், மத்திய அரசு எடுக்கிறேன்ட்டாங்க சார். அதுக்கு திருப்பி போராட்டம் எதுக்குங்கிறேன் நான். இங்க கேஸ்ட் சர்வே எடுக்க சொல்றாங்க. யாரு சார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டாலே ஸ்டேட் கவர்மெண்ட்டை வச்சு தான் சார் எடுக்க முடியும். இந்த குறைஞ்சபட்ச இப்போ தேர்தல் கமிஷனில் நாங்கள் வாக்காளர்களை உறுதிப்படுத்தணும்னு இது கொடுக்குறாங்க, படிவம் கொடுக்குறாங்க. மாநில அரசு நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஒரு பக்கம் ஏற்றுக்கிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் தன்னுடைய அதிகாரிகளை வச்சு வேலையை தரமாக பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. அதனால் மாநில அரசு செய்யணும். அப்போ மாநில அரசு மத்திய அரசே அவர் முதலமைச்சர் வந்து பல வாட்டி தெளிவுபடுத்திட்டார். மத்திய அரசு ஒத்துக்கிட்டா மத்திய அரசை வலியுறுத்தணும்னு தீர்மானமே போட்டார். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி மத்திய அரசை வலியுறுத்துவோம்னாரு. அவங்க வந்து சரி நாங்கள் எடுக்கலாம் அப்படின்ட்டாங்க. இப்போ இதில் இவருக்கு என்ன முரண்பாடு? இன்னும் என்னப்பா? முதலமைச்சர் தான் சொல்லிட்டாரு, அவங்க எடுத்தால் நாங்கள் ரெடின்ட்டாரு. இன்னொன்னே சொல்லிட்டாரு, மது ஒழிப்பு இந்தியா ஃபுல்லாக ஒழிக்கிறதுக்கு மத்திய அரசு திட்டம் கொண்டாந்தா நாங்களும் அதை ஏற்றுக்கிறோம்னு தான் சொல்கிறாரு. இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாயை ஏற்படுத்துகிறாங்க. சாராய கடை என்னமோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் வச்சுருக்க மாதிரியும், பீகார் உத்தரப்பிரதேசலாம் சாராய கடை இல்லையா? ஏன் தலைநகர் டெல்லியில் இல்லையா? இது ஷாப்பிங் மால் மாதிரி இருக்குது. இங்கேயாவது நம்ம கடையை மூலம் சார், எப்போ வேணாலும் போய் கூட எடுத்துகிட்டு போய் நம்ம வாங்கிட்டு வந்து இதில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ எல்லா இடத்துலையும் சாராய கடை இருக்குது. இவங்க தமிழ்நாடு அரசு மேலே வைக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுமே வந்து எதுவுமே 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதது. இப்போ நர்ஸுகள் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ செவிலியர் போராட்டம் வந்து மரியாதைக்குரிய மருத்துவத்துறை அமைச்சர் வந்து தெளிவாக சொல்லிட்டார். அவர் நாங்கள் உங்களை நாங்கள் எடுக்கிற வேலைக்கு எடுத்தவங்க வேறு கட்சிக்காரங்க, ஆனாலும் நாங்கள் பண்ணுறோம், முறைப்படுத்தி பண்ணுவோம். இப்போ பண்ணியிருக்கோம். திருப்பி நாங்கள் எவ்வளோ இடம் காலியாக வெளியேருந்து எடுக்க மாட்டோம், உங்களை தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. இதுக்கு பிறகு எங்களை எடுங்க, உடனே பண்ணு, தேர்தல் வாக்குறுதியை வந்து நிறைவேற்றணும்னா இந்தியாவில் எந்த கட்சியுமே இருக்காது சார். இல்லை சார், இவங்க தேர்தலை சந்திக்கும் போது சில வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. ரைட்டு. வந்த உடனே செய்யலைன்னு யாரும் கேட்கல. 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, நீங்கள் 4.5 வருஷம் ஆகி ஆட்சியை அவங்க என்ன சொல்லிட்டு வந்திருக்காங்க? இன்னைக்கு வரையும் செய்யலைன்னு தானே? இல்லையே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ இந்த செவிலியர் போராட்டத்தில் வந்து இந்த லாட்ரி விற்கிற தம்பி உள்ளே போது விளையாடுறாரு. முதல்ல இந்த துப்புரவு தொழிலாளர்களை தூண்டி விட்டு பார்த்தாரு. இப்போ அதே மாதிரி அதில் தோத்துட்டாங்க. அது அரசு சால்வ் பண்ணிடுச்சு. அந்த பிரச்சனையை வந்து முடிச்சு வச்ச பிறகு புது பிரச்சனை, அதாவது கோரிக்கை சொல்கிறதில்ல. இவர் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் செய்வார். அவர் வண்டி வாங்கி கொடுத்துருவார் எல்லாருக்கும். வண்டி எல்லாரும் வச்சுருக்கான் சார், பிச்சைக்காரங்க கூட இன்றைக்கி வண்டி வச்சுருக்கான். அவர் தெரிஞ்சு தான் சொல்கிறாரு. அதான் வண்டி இல்லாதவங்களுக்கு தானே வாங்கி கொடுக்க முடியும். அது மாதிரி போலியான இவங்க போலி அரசியல்வாதி கிடையாது, போலி அரசியல்வாதிகள். தேர்தல் வாக்குறுதியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? படிப்படியாக பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த நம்பரை நோட் பண்ணி கொடுத்து அவங்க சரி வேறு நிறைய சொல்லியிருக்காங்களே, அவங்க அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றிட்டாங்களான்னு பார்க்கணும்ல. இப்போங்க தொடர்ச்சியாக மகளிர் ஊக்கத்தொகை கொடுத்தீங்களா? சார், பல்வேறு தரப்பட்ட அரசு ஊழியர்களும் இன்னைக்கு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஆசிரியர்கள்லேருந்து போக்குவரத்து தொழிலாளர்கள்லேருந்து ஒவ்வொருத்தரும் எல்லாத்துக்கும் பின்னாடியும் வந்து சார். இப்போ என்னோட கருத்து என்னன்னா, நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், தமிழ்நாடு அரசு முழிச்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு தீவிரவாத குழு இருந்து இயக்குது. நாட்டை நாசமாக்க போகிறாங்க. உளவுத்துறை வந்து தூங்கிக்கிட்டே இருக்கும் எப்பவும் போல. இதே மாதிரி கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல பல போராட்டங்கள் நடந்தது. அது எல்லாத்துக்கும் திமுகவை சேர்ந்த தலைவர்கள் போய் ஆதரவு தெரிவிச்சாங்க. அன்னைக்கு அதுக்கெல்லாம் பின்னாடி திமுக இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? நியாயமான என்ன கோரிக்கை இவங்களுக்கு? இப்போ பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து இந்தியாவிலே வந்து கல்கட்டாவில் மட்டும்தான் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, மீதி எல்லா ஸ்டேட்டையும் ஏற்றுக்கிட்டாச்சு. அது ஒரு பெரிய சிக்கலான பிரச்சனை. அது பேசி தான் முடிக்கணும். பேசி முடிக்காமல் உடனே இப்போ இருக்கிற பிரச்சனை. இப்போ நான் என்ன சொல்கிறாங்க, வேலையில்லா திண்டாட்டத்தில் எவ்வளோ பேர் என்ன இளைஞர்கள் எவ்வளோ பேர் ரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் வேலை கொடுக்கணும். நீங்கள் அதையெல்லாம் விட்டுட்டு புதுசாக வேலை வாய்ப்பை உருவாக்கி வேலை வாய்ப்பை கொடுக்கணும் ஒரு அரசாங்கம். அவ்வளோதானே தவிர ஓய்வூதியம் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனைலாம் இல்லை. அரசு ஊழியர்கள் வாங்குகிற சம்பளத்துக்குங்க அவங்க வேலை பார்த்தா போகிறோம். இன்றைக்கி நாட்டை கெடுக்கிறதே அரசு ஊழியர் தான். அவங்க தான் எல்லா விஷயத்துலையுமே. இப்போ ஒரு விஓட்ட போய் நான் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா 100 ரூபா கொடுக்கணும். நீங்கள் வேணால் யாராவது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள், கொடுக்காம போனோன்னு சர்டிஃபிகேட் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லுங்கள். ஆன்லைனில் கொடுக்குற ரெக்கார்டையே அதையே வந்து இவங்க சுத்த வைக்கிறாங்க உள்ளே உட்காந்துக்கிட்டு. அப்புறம் போய் என்ன சார்னு பார்த்தா கை விட்டு வாங்கி தான் பண்ணுறாங்க இவங்க. இது கண்டுபிடிச்சி லஞ்ச ஒழிப்புதுறை தொடர்ச்சியாக பிடிக்குது. நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ரிஜிஸ்டார் ஆகட்டும், யாராவது இருந்தால் அது தண்டிக்கப்படணும். அது சார், இவங்க முதல்ல அரசு உயர் அதிகாரிகள் ஆரம்பித்து எல்லாருமே இந்த அரசாங்கத்தை தவறான வழி நடத்துறது அவங்க தான். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சொல்லி அரசாங்கத்துக்கு தேர்தல் நேரத்தில் இவங்க வேற கட்சிக்கு சாயறதுக்காக இந்த மாதிரி பிரச்சனைலாம் எடுத்துக்கிட்டு எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. இவங்களை கண்டு நாங்களே அனுபவிச்சிருக்கோம் சார்.
நாங்கள் இன்றைக்கி எங்களுடைய மன்னர் சிலையை தஞ்சையில் நிறுவனத்துக்காக நாங்கள் வந்து முழு எல்லா இடத்துலையும் என்ஓசி வாங்குகிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுக்கு நெருக்கடி வருது. ஒன்று கம்யூனிட்டி ரீதியாக வருது, இல்லை ஒன்று காசு கேட்குறாங்க. நாங்கள் அதுக்கு பிறகு அதுக்கு எடுத்து சொன்ன பிறகு தான் அது வந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ சாதாரணப்பட்ட மக்கள் போய் நாங்கள் வந்துங்க 4 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு சிலைக்கு பர்மிஷன் கொடுத்து. இது வரைக்கும் ஒரு இடத்துலையா பிரேக் ஆகி நிமித்தி கொண்டு வரதுக்கு இன்றைக்கி வருஷம் 5 போகுது. இப்போ முடிஞ்சு போயிடும். இப்போ ஜனவரி வந்தால் அப்போ எங்களுக்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னா சாதாரணப்பட்ட மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் பிரச்சனையை பார்க்காம ஏழை எளிய மக்களை இன்றைக்கி அரசாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்களை என்ன நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவங்கள எவ்வளோ மரியாதை இல்லாமல் பேசுகிறது. அதுக்கெல்லாம் மருத்துவத்துறை அமைச்சர் நெருக்கடி கொடுக்குறாரு. இப்போது சார் மருத்துவத்துறை அமைச்சர் இது போன்ற ஒரு அமைச்சர் இனி வரமாட்டார் சார். எந்த கையூட்டும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் எல்லாமே நேர்மையாக பண்ணிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி அவர் போட்டிருக்க அவர் தான் சொல்கிறாரு, உங்களுக்கு காலியாக இருந்தால் நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் செய்கிறேன்னு தான் சொல்கிறாரு. அதே மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது நான் ஏதாவது பிரதிபலனை எதிர்பார்த்துக்கு நான் செய்கிறதில்ல. இப்போ இன்றைக்கி திமுக கட்சியிலேயே கட்சிக்காரங்களுக்கெல்லாம் பிடிக்காத அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஆகிட்டார். ஏன்னா எதுவும் அசைஞ்சு கொடுக்க மாட்டாரு, கரெக்டாக நடக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா முதலமைச்சர் பக்கத்தில் இருக்காரு, தவறு பண்ணனா அவரை சாரும், கட்சி கெட்ட பேர் வந்துடும் நினைக்கிறாரு. அது போன்ற ஒரு நல்ல மனிதர்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து ஏதோ வாய்க்குழுப்புல பேரை சொல்கிறது, முதலமைச்சரை உரிமையில் பேசுகிறது. இப்போ அதே பொம்பளை என்ன சொல்லுது, என்ன பின்னாடி இருந்து அது மாதிரி சொல்ல சொன்னாங்க, நான் சொன்னேன்னு சொல்லுது. இதெல்லாம் எவ்வளோ முறை தவறி. அதாவதுங்க உங்களோட போராட்டத்தை வேணான்னு சொல்லலை, உங்களோட போராட்டத்தை நியாயமாக பண்ணுங்கள். நீதிமன்றத்துக்கு போனது எதுக்கு போராடுறீங்க? நீங்கள் தேர்தலில் வாக்குறுதி நிறைவேற்றலாங்க அவங்க, அதனால் இவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. நீதிமன்றம் சார் போராடி அவங்களுடைய போராட்டம் என்பது வேறு சார். போராட்டம் நாங்கள் பார்க்காத போராட்டம் இல்லை. போராட்டம் என்பது வேறு. வன்முறையை போராட்டம் என்பது எப்படி ஒருமையில் திட்டுறது, இதெல்லாம் எந்த போராட்டக்காரங்களும் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ளவங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தொடர்ச்சியாக ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தால் கூட அவங்களுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்திட்டு தான் இருக்காங்க. டெய்லி இன்றைக்கு கூட 4 இடத்துல போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்காக அவங்க வந்து நான் அரசு அதிகாரி அடிப்பேன். நேற்று ஒரு பையன் பார்க்குறான், ஒரு யூடியூப்பில் பார்க்குறான், அரசு அதிகாரியை ஜீப் போட்டு இறங்கி ஆக்கலாங்கிறான். இதெல்லாம் ஒரு போராட்டம்னு எப்படி ஏற்றுக்க முடியும் உங்களுக்கு? உண்மை இதுதான், தற்காலிகமாலாம் இல்லை. உண்மை எடுத்து சொல்லியாச்சு, படிப்படியாக தான் போட முடியும். நீங்களே எழுதி கொடுத்துட்டு வந்துட்டீங்க. அவர் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதெல்லாம் பிரதம மந்திரி நிறைவேற்றிட்டாரா? எத்தனை லட்சம் பேருக்கோ வேலை தரேன்னாரு, என்னென்னமோ சொன்னார். இப்போ எல்லாம் யாரும் இங்கே ஓட்டு போடுறாங்க. சரிங்க சார், நான் கேட்குறேன், நம்ம தமிழ்நாட்டு மீனவர்களை தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கம் பிடிச்சிட்டு போகிறாங்க. நம்ம இந்தியாவிட்ட வந்து பாதுகாப்புத்துறை நம்மள்ட்ட தான் இருக்குது. நம்மளோட இதை தாண்டி அவனும் வர முடியாது, நம்மளும் போக முடியாது. எப்படி இங்கே வந்து பிடிக்கலாம்? இதுக்கு வரைக்கும் விடை இருக்கான். சரி, பிடிச்சிட்டு போகிறவனுக்கு பார்த்தீங்கன்னா சீனாக்காரன்ட்ட உதவி வாங்கிட்டு இருக்கான் இலங்கையில். அவருக்கு நம்ம உதவியெல்லாம் பண்ணுறோம். இருந்தாலும் நம்ம மீனவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து கடத்திட்டு போகிறாங்க. அதுக்காக இந்த போராட்டம் பண்ணுறவங்க எத்தனை பேர் ரோட்டுக்கு வந்திருக்காங்க? மீனவர்கள் தான் போராடுறாங்க. மீனவர்கள் பிரச்சனைக்காக மீனவர்கள் தான் போராடுறாங்க. ஏன்னா அவங்க காசு கொடுக்க மாட்டாங்க, அவங்கள புழப்ப பார்க்கணும். போய் இவங்க வந்து இந்த மாதிரி தூண்டி விட்டு இந்த தற்காலிக பணியாளர்லாம் நிரந்தரம் பண்ணு. உடனே எப்படி நிரந்தரம் பண்ணி? அரசாங்கம் என்பது ஒரு நிறுவனம். முதலமைச்சர் நினைச்சா மட்டும் ஒரு 10,000 பேர் கொண்டு வந்து வேலைக்கு சேர்க்க முடியாது காலையிலேயே. அதுக்கு தான் அவர் வந்து தனியார் வேலைவாய்ப்பு முகாம் வந்து தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரே இடத்துல கொடுக்க முடியாதுன்னு. வேலையில்லா திட்டத்தை ஒழிக்கிறது தான் நம்ம லோன் கொடுக்குறாங்க. இப்போ சுய தொழில் தொடங்குங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் புரிஞ்சிக்காம இவங்களுக்கு இப்போ இவங்க செவிலியரை பன்னீர்செல்வம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ பன்னீர்செல்வம் எங்கே கொண்டு கொடுக்குறது? இப்போ ஆள் இருக்கணும், ஆள் வேணுமில்ல சார்? அவரே சொல்கிறாரு, மருத்துவமனையிலேயே ஒரு 10 படுக்கைக்கு எவ்வளவு செவிலியர்கள் இருக்கணும், இல்ல ஒரு எவ்வளவு இருக்கணும்ன்ற எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கும்போது அது குறைவா இருக்குன்னு செவிலியர் அவங்க சொல்றது என்ன இருக்கு? அதாவது அவர் கேட்டிருக்காரு மருத்துவத்துறை அமைச்சர், நீங்க அறிக்கையா கொடுங்க, எங்கெல்லாம் காலியா இருக்கு, எங்க காலி இருக்குன்னு சொல்லுங்க, நிரப்பேன்னு தானே சொல்றாரு அவரு. உருவாக்கணும் இல்ல சார், காலி பணியிடங்கள் இல்லைன்னா இன்னைக்கு மருத்துவமனைகள் நம்ம புதுசா கட்டிட்டே இருக்கோம். அரசு மருத்துவமனைக்கு அதிகமா வராங்க. பணியிடங்களை உருவாக்கினாதானே நீங்க நிரப்ப முடியும். பணியிடம் உருவாக்கி தான் எங்க காலியா இருக்குன்னு கேட்கிறாருங்க அவரு. இல்ல உருவாக்கவே இல்லையே, நீங்க உருவாக்கல. உருவாக்காம இப்ப 2800 பேர் இப்ப 1000 பேரை போடுறாங்க சார். இப்ப போட போறாருல்ல சார், 1000 பேரை நியமிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப 750 ரூபாய் போட்டாரு. போராட்டத்துக்கு பிறகுதானே அதை அறிவிக்கிறாங்க. போராட்டங்களா முன்னாடியே அறிவிச்சா இந்த போராட்டத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு, இப்ப போட போறோம்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகுதான் இந்த பிரச்சனையை எடுக்கிறாங்க. அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. அரசு மருத்துவர்கள் இருக்காங்க சார், அவங்க கடந்த ஆட்சியில போராட்டத்தை அறிவிச்சு உண்ணாவிரதம் இருந்தாங்க. அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் நேரடியா அவங்களை சந்திச்சு நீங்க கேட்கிற அந்த கோரிக்கையை நான் ஆட்சிக்கு வந்தோன்னு நிறைவேற்றுவேன்னு சொன்னார். போராட்டம் வரை நிறைவேற்றலன்னு அவங்க தினம்தோறும் அறிக்கை. போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுங்கிறது எதிர்கட்சியா இருக்கும்போது எல்லா கட்சியும் தான் செய்வாங்க. அதுக்காக நீங்க வந்தாலும் அதை செய்யணும்னு சொல்றது வந்து இப்ப அவங்க தான் சொன்னாங்க. எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் என் ஆட்சிக்கு நான் வந்த உடனே உங்க கோரிக்கைகளை நான் பரிசீலிப்பேன்னு சொல்லியிருப்பார். நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருக்க மாட்டார். உங்க கோரிக்கையை மனிதாபிமான அடிப்படையில் நான் கருத்தில் கொண்டு நான் பரிசீலிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நிறைவேற்றுறேன்னு அவர் எப்படி சொல்ல முடியும்? அவரால் அது முடியாது சார். யாரால? இப்போ 10,000 பேரை ஒரே இடத்துல முதலமைச்சர் கையெழுத்து போட்டால் வேலை கொண்டு வச்சிடலாமா? அதுக்கு எவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது? நான் என்ன சொல்கிறேன் சார், இவங்க போராட்டக்காரர்களே கிடையாது.
இந்த கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அங்கே போய் பஸ் ஏறுற பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஏற்கனவே ஆஸ்பத்திரியில் இடைஞ்சல் பண்ணி வரவங்களாம் மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி நடந்துக்கிறீங்க. இல்லை சார், போராடுறதுக்கு இங்கே சென்னையில் வள்ளூர் கோட்டை மாதிரியான இடங்கள் இருக்கு. காவல்துறை அனுமதி கொடுத்தா அவங்க போராட போறாங்க. அனுமதி கைது செஞ்சு அவங்களை கொண்டு போய் கூடுவாஞ்சேரியில விடுறது, கிளாம்பாக்கத்தில் இறக்கி விடுறதெல்லாம் பண்ணா அவங்க என்ன பண்ணுவாங்க? கிளாம்பாக்கத்தில் இறக்கி விடல சார். அவங்க ஊருக்கு போனோம்னா வெளியூர்காரங்களை கூட்டியாந்து இங்கே வச்சிருந்தாங்க. இங்கேருந்து விட்டுட்டோம்னா அப்புறம் எங்களை ரோட்டில் விட்டுட்டாம்மா, அது கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டு ஊருக்கு போங்கன்னா அங்கே போய் உட்காந்துட்டு போராட்டம் பண்ணுவான்னா நீ பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் இந்த செவிலியர் பிரச்சனையை சார் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். செவிலியர்களை வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்கள் வந்து யாரோ சில பேர் உங்களை இயக்குறாங்க, கலவரக்காரர மாதிரி உங்கள் வாழ்க்கை தான் வீணாக போகும். இதனால் இதுதான் நடக்கும். அதை விட்டுட்டு போராட்டம் என்பது உங்களை போராடுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது சார். இப்போ நாங்களும் உண்ணாவிரதமாக இருந்திருக்கோம், போராடி இருக்கோம். போராட்டம் என்பது வேற, வன்முறை என்பது வேற. வாயை வந்து ஒழுங்காக பேசணும். பேசும்போது யாரை பேசும்போது மரியாதை நிமித்தம். இப்போ நான் பேசுகிறேன், நான் வந்து மரியாதை நிமித்தமாக தானே பேசணும். வாயில் வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அதெல்லாம் அவன் சொல்லிக் கொடுக்குறது. யார்? இப்போ அந்த அம்மா சொல்லுத, என்னை பின்னாடி இருந்தவங்க வந்து சொல்லிக் கொடுத்தாங்க, அதனால தான் பேசினேங்குது. இப்போ நான் சொல்லலை சார், அவங்க தானே சொல்கிறாங்க. எனக்கு பின்னாடி இருந்தவங்க வந்து எனக்கு அந்த மாதிரி பேசுன்னு சொன்னாங்க, அதனால நான் பேசினேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ என்ன அர்த்தம்? பின்னாடி யார் சொல்லிக் கொடுத்தது? இப்போ அந்த அம்மாவை கூட்டு போய் விசாரித்தோம்னா சட்ட ரீதியாக, அப்போ அந்த அம்மா சட்ட ரீதியாக காவல்துறை அணுகிறான். காவல்துறை வாங்கம்மா வாங்கம்மா உள்ளே வாங்கம்மான்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டே அவங்க வந்து மைக் வச்சுட்டு சொல்கிறாங்க, சார் நீங்கள் வந்து கலைஞ்சு போகிறீங்களா, உங்களுக்கு அனுமதி இல்லை, இல்லை அரெஸ்ட் ஆகுறீங்களா, அரெஸ்ட் ஆகிறவங்கன்னா அந்த வண்டியில் போய் உட்காருங்கன்னு தான் காவல்துறை சொல்கிறாங்களே தவிர யாரையும் போய் அள்ளியெல்லாம் போடல. நீங்கள் உள்ளே ஏறுங்கன்னா இவங்க நின்றுட்டு முதலமைச்சரை திட்டுவாங்க, வன்முறையை தூண்டுவாங்க. அப்போ இவங்களை விட்டுட்டு காவல்துறை வந்து சும்மா இருப்பாங்களா? உள்ளே வாங்கம்மா வாங்கம்மான்னு தான் கூப்பிட்றாங்க. காவல்துறை அராஜகம்னு இது எல்லோரும் சொல்கிறது தான் சார். இப்போ சாலை மறியல் நான் போய் பண்ணுறேன் சார். நாளைக்கு சாலை மறியல் பண்ணுறது சாலையை பயன்படுத்துகிறவனுக்கு தான் தெரியும். ஏன்னா நாங்கள் அர்ஜென்ட்டுக்கு போகிறோம், இப்படி உட்கார வச்சுட்டீங்களேன்னு போலீஸை தான் கேட்பாங்க. என்னையா அதெல்லாம் என்னையா சட்டம் ஒழுங்கம்மா? நான் போராடுறவனுக்கு என்ன தெரியும்னா காவல்துறை வந்து என்ன ஒடுக்குறான்னு தான் சொல்லுவான். இப்போ தர்மத்துக்கு எதிராக வந்து செயல்பட்டு இருக்காங்க இவங்க. செவிலியர் போராட்டம் என்பது இது போராட்டமே கிடையாது. இவங்க யாரையுமே பண்ணலைன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. பண்ணிக்கிட்டு தானே இருந்தாங்க. இவங்களெல்லாம் எங்கே தங்க வச்சுருந்துச்சு அரசாங்கம்? ஹோட்டலில் ரூம் போட்டு தங்க வச்சுருந்தாங்க. நான் வந்து பார்த்துருக்கேன். கொரோனா நேரத்தில் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கியிருந்தாங்க. கொரோனா நேரத்தில் நீங்கள் வந்து பண்ணுங்கன்னு வலுக்கட்டாயம்லாம் பண்ணலை. அன்னைக்கு அவங்க தான் சொல்கிறாங்க, அன்னைக்கு நாங்கள் உயிரை பணைய வச்சு நாங்கள் மக்களுக்காக வேலை இல்லை. நான் என்ன சொல்கிறேன் சார், நீங்கள் என்ன உயிரை பணையம் வைக்கிறத தான் இவங்க ஜாப்புக்காக தான் வந்தாங்க. இல்லை சார், பேசுறது காலகட்டத்தில் அன்னைக்கே லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க சார். அதில் செலக்ட் ஆகிறதுக்கு அன்னைக்கு பட்ட பாடு இவங்க எப்படி கீழே இருந்தாங்கன்னு எங்களுக்கும் தெரியும். அதாவது இவங்க இல்லை, சொன்ன உடனே தொகுப்பு விதத்தில் எவ்வளோ பேர் வர்றீங்கன்னா லட்சக்கணக்காக வந்துச்சு. அதில் தகுதியான அளவுக்கு இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குன்றதுன்னு சார் அது காட்டுமா? ஆமாம், அதுதான் யார் கையில் அந்த பொறுப்பு இருக்கு? வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம் சார். நான் என்ன சொன்னேன் சார், எளிய மக்களுக்கு எதுவும் கிடைக்கலன்னா அதுக்காக போராடுங்க. ஏற்கனவே நல்லா இருக்கிற நீங்கள் போராடி எங்களுக்கும் கிடைக்கிற வேலையும் கிடைக்க விடாமல் பண்ணாதீங்க. இதுதான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு ஆள் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அந்த ஆள் புலப்ப பார்க்காம 1000 ரூபா கொடுக்குறீ, என்ன வச்சு பண்ணுறது? 1000 ரூபா வேண்டாம்னு நீ சொல்கிறேன். இதை போய் நீ சொல்லுங்கிறேன். நீ போய் பொதுமக்கள்கிட்ட போய் 1000 ரூபா யாரும் வாங்காதீங்கன்னு சொல்லிப்பாரு தெரியுங்கிறேன். அப்போ தானே தெரியும் அது வாங்குறவனுக்கும் உனக்கு தானே பிரச்சனை. அது நீ 4 பேரை கூட்டு வந்து வச்சுக்கிட்டு நீ எதையா ஒன்று சொன்னால் அதை நாங்கள் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. பொதுமக்கள் கேட்க மாட்டாங்க அதெல்லாம். இது மாதிரி ஒன்று ஒன்றா தூண்டி விட்றேன். பெண்கள் தொடர்ச்சியாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற. என்ன பாதுகாப்பு இல்லை? என்ன பாதுகாப்பு இல்லை? குடும்ப வன்முறைகள் வீட்டில் நடக்கும் சார். இதுக்கெல்லாம் காவல்துறை போய் வீட்டில் போய் உட்காந்துருந்தா ஏன்டா என் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாம்மா? இப்போ வீட்டுக்கு முன்னாடி 2 போலீஸை போட்டோம்னா ஏன்னா சுதந்திரத்தை கெடுக்கிறேன். அவன் வீட்டுக்குள்ளே நடக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒன்று 2 நடக்க தான் செய்யும். இதெல்லாம் நடக்க தான் சார் செய்யும். ஆனால் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பொய்யான தகவலை இது கொடுக்குறேன். நான் என்ன கேட்குறேன், இலங்கை மீனவர்களை பற்றி பேசுறியா? இது வரைக்கும் நீ கேட்டிருக்கியா? இது வரைக்கும் கேட்கல. அதே மாதிரி எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்குதா? இதே அரசு அதிகாரியாக அந்த எளிய மக்களுக்கு எதிராக செயல்படுறாரு. அப்போ நீ எங்கே போகிற? ஏன் போராட வேண்டியதானே போய் அதுக்கு? இவங்கெல்லாம் ஏற்கனவே வேலையில் இருந்தவங்க சார். திருப்பி உங்களை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இவங்களை தூண்டி விட்டு நீ அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறத விட எளிய மக்கள் உன் பின்னாடி வராங்களான்னு பார்ப்போம். ஒரு போராட்ட அறிவியை பார்ப்பான். என்ன அறிவிக்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் ஐயா கூட முந்தானத்தை சொல்லியிருக்காரு, விவசாயிக்கெல்லாம் இழப்பீடு வாங்கணும். மத்திய குழு வந்து பார்த்துட்டு போய் அந்த இழப்பீடெல்லாம் வழங்கிட்டாங்களா அவங்க? இதெல்லாம் அரசியலில் பேசுவாங்க தான். அவர் கட்சி தலைவர்னா அவர் ஏதாவது ஒன்று சொல்லணும். தேர்தலில் வாக்குறுதினா அதில் ஏதாவது ஒன்று செய்ய தான் சொல்லுவாங்க. அதில் சொன்னதெல்லாம் நிறைவேற்றின எத்தனை கட்சின்னா அவங்கள கொண்டு வர சொல்லுங்கள். அப்போ திமுக கிட்ட கேட்போம் நம்ம, நீங்கள் ஏங்க அவங்களாம் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்க. அதான் திமுக தான் சொல்கிறாங்க இத்தனை கோரிக்கைகளை இது பண்ணணும் நாங்கள், அதில் இத்தனை தான் நிறைவேற்றியிருக்கோம்னு சொல்லி 3-4 வாட்டி சொல்லிட்டாரு. அவர் சொல்கிறதையே நீங்கள் வந்துங்க முதலமைச்சர் எதிராக செயல்படணும், திமுக ஜெயிக்கக்கூடாதுங்கிற ஒரே நோக்கம் தான் இருக்கிறத தவிர வேறு மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து திமுகவுக்கு எதிராக செயல்படுத்த உங்களால் முடியாது. இப்போ இந்த செவிலியர் பிரச்சனை எடுத்தீங்க, இதுவும் போயிட்டு நேரத்தோடு முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்த எந்த பிரச்சனை எடுக்க போகிறீங்கன்னு தெரியல. இது மாதிரி அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களாம் அரசாங்கத்தில் திருப்பி நீ வந்து அதை மீடியாவில் வெளியே வர வச்சு திமுகவுக்கு எதிராக திருப்பணும்னா தோற்று போகிறது நீ தான், ஜெயிக்க போகிறது திமுக தான்.
அதில் ஒன்றும் முன்னாடி சொன்னதான் சொல்கிறேன், திருப்பவும் சொல்கிறேன், நீங்கள் திமுக ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அத்தனையும் வகுத்து கொடுக்கறது நீங்கள் தான். அவங்க வேறு யாருமே வேண்டியதில்லை. எதிர்க்கட்சிகள் தான் இன்றைக்கி திமுகவுக்கான வழியை வந்து சரியான வழியை வந்து வகுத்து கொடுக்குறீங்க. ஏன்னா நீங்கள் யாருமே வந்து எளிய மக்களுக்காக போராட இங்கே யாரும் தயாராக இல்லை. இருக்கப்பட்டவங்களுக்காக போராடுறீங்க. செவிலியர்கள் ஒன்றும் இல்லாதவங்களா அவங்க? நான் கேட்குறது சார், சாதாரணப்பட்ட மக்கள் படிக்க வசதி இல்லாமல் அங்கே அவனையெல்லாம் பிடிச்சி கொண்டு வாங்குறேன், கொண்டு வந்து அரசாங்கத்தில் இவனுக்கு எல்லாம் செஞ்சு கொடுன்னு சொல்ல. வேலை வீடு இல்லாத மக்கள் எத்தனையோ பேர் இருக்கான், நெருக்கடியானதில்லை. அதுக்கு திட்டம் இருக்குது நம்மள்கிட்ட. இப்போ நகரம் இருக்குது சார். இப்போ மாநகராட்சி தவிர்த்து நகராட்சிகள் இதுலாம் வந்து ஜவஹர்லால் நேரு ரெனியூவல் மிஷன் சொல்லியிருக்கு. குடிசைகள்லாம் மாற்றி கோபுரம் வீடுகள் ஆக்கணும்னு சொல்லிட்டு அந்த திட்டங்களெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி நீங்கள் வாங்க பயனாளியெல்லாம் வாங்க, நேராக போய் முதலமைச்சரை பார்ப்போன்னு கூப்பிட்டு வாங்கங்கிறேன். அதெல்லாம் விட்டுட்டு சும்மா வேலை செய்கிறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அதில் 4 புழுவுருவிகளை கூட்டி வச்சுட்டு பேசும்போது தான் சொல்கிறாங்களா? அவங்க பேசும்போதே சொல்கிறாங்க சார், இவங்க பாஷை என்னவோ அதுதான் அவங்க பேசுகிறாங்க. அப்போ இவங்க சொல்லிக் கொடுக்காம அவங்க ஒரு கருத்தை சொல்லும்போது நான் பேசுகிறேன்னா நானாக பேசணும். எனக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தீங்க அனுப்பி விட்டுருந்தாருன்னா அடுத்த நீங்கள் வேறு மேட்டரை கேட்குறீங்க என்கிட்ட, வேணும் அதுக்கெல்லாம் பதில் என்கிட்ட இருக்கணும்ல. அது மாதிரி வந்து மருத்துவர் ஐயா ஒரு சிறந்த மக்கள் போராளி, அதில் மாற்றுக்கிறது யாரும் சொல்ல முடியாது. மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு போராளி அவரால் ஏற்படுத்தப்பட்ட எழுச்சி மிகப்பெரிய எழுச்சி. அதை வந்து காலி பண்ணணும்னு ஒரு எதிராளி குரூப் வந்து உள்ளே பூந்துருக்கு. அதான் அவருடைய அந்த செயல்பாடுகளை கொச்சைப்படுத்த வேண்டும், மருத்துவர் ஐயாவை கொச்சைப்படுத்த வேண்டும், அவருடைய மீண்டும் தொழுத்தரக்கூடாது. அதுக்காக அவங்க வீட்டிலேருந்தே ஒரு ஆயுதத்தை எடுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு வெற்றி பெறும்னு தெரியலை. இது மக்களுக்கான போராட்டமாக ஒரு கட்டத்தில் மாறும். ஏன்னா எளிய மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர்களில் வந்து இந்தியாவிலேயே மருத்துவர் ஐயாவை தவிர்த்து யாரும் பேச முடியாது. எதுவுமே எல்லா ஜாதிக்காகவும் போராடி இருக்கார். தமிழ்நாட்டில் அவர் கால் பதிக்காத இடமே இல்லை, எல்லாம் பண்ணியிருக்கார். இப்போ எங்கள் கும்பகோணத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் இறந்து போயிட்டார். பாடைய ஐயா வந்து தூக்குனார். ஏன்னா அங்கே கலவரமானிச்சு. இது நிறைய இருக்குது, அவரை பற்றி சொல்லணும்னா ஏகப்பட்டது இருக்குது. அவருடைய திட்டங்கள் இந்த பாமகவினுடைய திட்டங்களே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கான திட்டங்களாக இருக்கும், சாதிக்கான திட்டங்கள் கிடையாது. அவர் எப்போ சொல்லிட்டார், இலவச மின்சாரம் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு மத்திய அரசுகளை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து கொடுக்க வேண்டாம், சூரிய ஒளியிலேயேங்கிற மோட்டரை கொடுத்துருங்க, அவங்களே பண்ணிக்குவாங்க, மழை நேரத்தில் தேவையில்லை நமக்குன்னு. அது மாதிரி ஒன்று அவருடைய திட்டங்கள். பள்ளி குழந்தைகளுக்கு வந்து புத்தக மூட்டையை சுமக்க வைக்காதீங்க, ஒரு டேப் வாங்கி கொடுங்க, இப்போ இருக்க அட்வான்ஸ் உலகத்தில் டேப் எடுத்துகிட்டு போனால் போகிறோம் குழந்தைன்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி இன்னும் எண்ணற்ற கொள்கைகளை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொன்ன ஒரு மருத்துவரை அந்த பேசுகிற ஆளுங்க கிடையாது. அவங்களுக்கு இது தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியலை. ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காருங்க சார், இவர் ஐயாவுடைய வக்கீலுங்கிறதுனால தான் மரியாதையே தவிர இவராக போயிருந்தாருன்னா அந்த எக்மோர் கோர்ட்டில் உட்காந்துருக்க வேண்டியதுதான். இவரால் ஃபேமஸ் கிடையாது. எத்தனை கேஸை வெற்றி பெற்றிருக்காரு? பாமக கேஸ் தான் வெற்றி பெற்றிருப்பார். நல்லா யோசிச்சு பாருங்கள். அவர் வேறு ஏதாவது பெரிய வழக்கெல்லாம் நடத்தி வெற்றி பெற்றதா கிடையாது. பாமக வழக்கில் அவர் ஆஜராகிருப்பார். பாமக வழக்கில் ஆஜராகிறதுக்கு முன்னாடி ஐயா கிளாஸ் எடுப்பார் அவருக்கு, நீ இதை போய் பேசு அப்படின்னு சொல்லுவார். ஐயாவுக்கு பல வகையில் வந்து நீதிபதிகளாகட்டும் எல்லா இடத்துலையும் ஐயாவுக்கு வந்து ஐயாவுடைய விசுவாசிகள் இருக்காங்க. அவங்க ஒத்துழைச்சதுனால எந்த காரியமும் வெற்றி பெறும். இன்றைக்கி ஒரு காரியம் வெற்றி பெறுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஐயா பின்னாடி இருப்பார். ஏன்னா எங்களுக்கே சொல்லிக் கொடுப்பார், இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துல இப்படி நடக்கும்னு சொல்லுவார். அது எதுக்கு சொல்கிறேன்னா, ஐயாவை எங்கள்கிட்ட அந்த புக்கெல்லாம் அடித்து ஐஏஎஸ் கிட்ட தான் கொண்டு கொடுக்க சொல்லுவார், சாதாரண மக்கள்கிட்ட கொடுக்க வேண்டாம், அவன்கிட்ட கொண்டு கொடு நிறைவேற்றட்டும் என்பார். அதுமாதிரி ஒரு மக்கள் போராளியை கொச்சைப்படுத்துறதை எந்த காரணத்தை கொண்டு யாராலையும் ஏற்றுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஐயாவுக்கு ஆதரவு நாங்களாம் போராட தயாராக இருக்கோம், களத்தில் இறங்க தயாராக இருக்கோம். எங்களை மாதிரி மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களும் அது நாங்களாம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். ஐயா தனியாளுன்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம எதாவது பண்ணிடலாம், எங்கள் அப்பாவை கொலை பண்ண போகிறாங்க சார், யார் பயமுறுத்துறது? முதல்ல என்னைக்கு தைலாபுரம் தோட்டம் திமுக கண்ட்ரோலில் இருக்குன்னு சொன்னீங்க, அன்றைக்கே நீங்கள் வந்து ஒரு கோலைங்கிறது உறுதியாகிடுச்சு. நம்ம வீட்டில் இன்னொருத்தர் போகிறாருன்னு சொல்கிறதே தப்பு இல்லையா? அதே உங்களோட இது கையை திமுக வந்து ஐயாவை கட்டுப்படுத்துது. ஐயாவை யாருங்க? ஐயாவை கட்டுப்படுத்த எந்த கொம்பனாலையும் முடியாது, கடவுளால் தான் முடியும் ஐயாவை கட்டுப்படுத்தணும்னா. வேணா அவர்கிட்ட போய் கோரிக்கை வைங்க. இன்றைக்கி சார் அவருக்கு மத்திய அமைச்சர் வாய்ப்பு கிடைக்கும் போது ஐயா வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு பொன்னுசாமி இந்த போன்றவங்க மத்திய அமைச்சர் யாராவது விட்டு கொடுப்பாங்களா? அது மாதிரி ஒரு நல்ல ஒரு இப்போ நான்லாம் இன்றைக்கி இங்கேருந்து உட்காந்து பேசுகிறேன்னா அதுக்கு ஐயா தான் காரணம். அங்கே அந்த பட்டறையில் என்னை பக்குவப்படுத்தப்பட்டதுனால தான் இன்றைக்கி என்னால் எல்லாத்தையும் தாக்கு பிடிக்க முடியுது. அதனால் ஒரு சமூக போராளியை கொச்சைப்படுத்துவதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதுக்கு நாங்களே எல்லா கம்யூனிட்டியும் ஒன்றா சேர்ந்து ஒரு போராட்டத்தை அறிவிப்போம் விரைவில். இது மாதிரியே போனால் இது நல்லா இருக்காது. ஐயா தனியாள் இல்லை என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.